ஆட்சி மாறினாலும் காட்சிகள் இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜய் சாரோட ஆட்சிக்கும் முன்னாடி அதிமுக வரும், அப்புறம் திமுக வரும், அப்புறம் அதிமுக வரும். அந்த ஆட்சி மாற்றங்களுக்கும் இந்த ஆட்சி மாற்றத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்களே 40 வருஷமா ஆளும்போது நாங்கள் பொறுமையாக இருக்கணும். புதுசாக ஒரு ஆட்சிக்கு வரும்போது உடனே நீங்கள் கவுந்து நினைப்பில நீங்கள் எவ்வளோ ஒரு அது வந்து எப்படி ஒரு பெரிய தலைவர் வாயில் வருது. இது வரும்போது அவங்க நினைக்கிறாங்க இதனால் மக்கள்லாம் அப்படியே நம்ம சொல்லுக்கு அப்படியே சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்களும் கவுந்துக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு தவறு சுட்டி காட்டுறது வந்து அக்கறை, மக்கள் மீது அக்கறை, நாட்டு மீது அக்கறை. இந்த ஆட்சி சீக்கிரம் தாங்காது, சீக்கிரம் கவுந்துரும், அடுத்த தேர்தலுக்கு நீ ரெடியாக இருங்க இப்படி சொல்கிறதெல்லாம் வன்மத்தோட வெளிப்பாடு தான். அது வார்த்தை வரக்கூடாது. அதுவும் பெரிய கட்சி தலைவர் வார்த்தையெல்லாம் கவுந்துன்னு வரக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அதையும் நம்ம ஏற்றுக்கணும் சார். ஏன்னா தொடர் மின்வெட்டு நடந்துக்கிட்டே தானே இருக்குது. நீங்கள் அரசு அனுமதியோட மின்கட்டு நிகழ்தான் இல்லை வேறு யாராவது மின்கட்டு பண்ணுறாங்களா, அதை நீங்கள் வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லாததுனால நீங்கள் வித்தினாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க லேட் ஆகுது. இதே கலைஞர் ஆட்சியாக இருந்தால் 2 நாள் கண்டுபிடிச்சிப்பாங்க யார் கட் பண்ணாங்க. புரியுது உங்களுக்கு? பாலியல் குற்றங்கள் அதுவும் தொடர்ந்து நடந்தா இருக்குது, வாரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைலாம் அவர் கவனத்துக்கு போகுதா இல்லையா, அவர் படுக்க கூலாக இருக்காரு அப்படின்ற ஒரு பிம்பமும் வெளிப்படுது. இந்த பாலியல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு ஆயிடுச்சு. போன ஆட்சிலையும் தான் இருந்துச்சு, இப்போ இந்த ஆட்சி வந்திருக்கும், இங்கே அங்கெங்கேயாவது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது என்னன்னா நிறைய சிறுமிகள்லாம் கற்பழிக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்கும் போது அது ஒரு மற்ற மின்கட்டு அது இது எல்லாத்தையும் விட இதை சாதாரணமாக மக்கள் கடந்து போக மாட்டாங்க. நான் ஒன்று சொல்ல வரேன் சார், நான் சிலதெல்லாம் பார்க்க சில பேட்டிகள்லாம் பார்க்குறேன். ஒரு பக்கம் பாலியல் வன்முறை ஒரு பக்கம் வேதனை அளிச்சுன்னா, சில அரசியலுடைய இந்த அறிக்கைலாம் இருக்குல்ல, அது ரொம்ப வேதனை அளிக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணு குழந்தைங்க பாதிக்கப்பட்டதோட கவலை வேதனையில் வார்த்தை வெளிப்படாது. விஜய் சாரை இந்த ஆட்சியை தாக்குறதுக்கு அதை ஆயுதமாக பயன்படுத்திருக்கு. இது மக்கள் உணர்வுபூர்வமான விஷயம். அது அந்த விஷயத்துக்கு விஜய் சார் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். நான் சொல்கிறேன்னா, சில சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அரசு காவலுக்கு முடியுமா, இது அரசு பொறுப்பு. ஆனால் பெண்களை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்கள் கடமை. நம்ம வந்து எல்லாத்துக்கும் அரசையும் காவல்துறையையும் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிட்டு போயிருப்பாரு. விஜய் அவர்களுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கா பேசுறதுக்கு? ஏன்னா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, விமர்சனம் வைக்க பத்திரிகை சந்திக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம் சார். பத்திரிகை சந்திக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது அறிக்கை, நான் சொல்ல அறிக்கை. நீங்கள் வீடியோ பேசுங்க, வீடியோ போடுறோம்ல சார், விஜய் சார் போட வீடியோவா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரஞ்சித். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஜெயிச்சு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி இப்போ 1 மாதம் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 1 மாதம் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, அவர் முதலமைச்சர் ஆன பிறகு முதல் பிறந்தநாளை அடுத்த வாரம் கொண்டாட போறாரு. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக இயக்குனர் பேரரசு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி சந்திச்சது. அந்த பேட்டியில் நீங்கள் சொன்ன விஷயம் அதுக்கு பிறகு நடந்தது. விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்துருச்சு. ஸோ இப்போ ஜெயிச்சு 1 மாதம் ஆகுது. ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மீது வைக்கப்படுது. ஒரு பக்கம் மின்வெட்டு தொல்லை, இன்னொரு பக்கம் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி பாலியல் தொல்லைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 1 மாதம் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு விஜய் சாரோட ஆட்சிக்கும் முன்னாடி அதிமுக வரும், அப்புறம் திமுக வரும், அப்புறம் அதிமுக வரும். அந்த ஆட்சி மாற்றங்களுக்கும் இந்த ஆட்சி மாற்றத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சி வரும்பொழுது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சவால்லாம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆண்டு ஆளுங்கை சேர்ந்து பழக்கப்பட்டவங்க. திருப்பி ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஈஸியாக டேக்கப் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வெட்டி. அதே மாதிரி திருப்பி திமுக தோற்று திருப்பி ஏடிஎம்கே வரும்பொழுது ஜெயலலிதா அம்மையாருக்கும் பெருசாக அது ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது பெருசாக அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்காது. அந்த அனுபவம் ஏற்கனவே இருக்கிறதுனால. ஆமாம், அது அனுபவம் இருக்குது. அதனால் இந்த ஒரு 40-50 வருடமாக மாறி இந்த ஆட்சி மாற்றத்திற்கும் இப்போ உள்ள ஆட்சி மாற்றத்திற்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இது வந்து
அந்த அனுபவம் இல்லாதவங்க வந்தவங்க தான். அப்போ மக்களும் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி தான் விஜய் சாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இவங்க வந்த உடனே நம்ம திமுக வந்த உடனே பண்ணது மாதிரியும், ஏடிஎம்கே வந்த உடனே செயல்பட்டது மாதிரியும் நம்ம எதிர்பார்க்குறது நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது ஓவர் எதிர்பார்ப்பு. அது கொஞ்சம் நமக்கு பொறுமை வேணும். அதுக்காக என்ன வேணாலும் பேசாமல் இருக்கதா, கேட்காம இருக்கதா அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. கேளுங்க. அது ஏன்னா ஒரு தவறு நடக்கும்போது எல்லாம் கேட்கணும். ஆனால் இந்த ஆட்சி சீக்கிரம் கவுந்துரும், இது ரொம்ப நீடிக்காது, இந்த எண்ணத்தில் கேள்வி வைக்கக்கூடாது. அது கெட்ட எண்ணம். நீங்கள் ஒரு தவறு சுட்டி காட்டுறது வந்து அக்கறை, மக்கள் மீது அக்கறை, நாட்டு மீது அக்கறை. இந்த ஆட்சி சீக்கிரம் தாங்காது, சீக்கிரம் கவுந்துரும், அடுத்த தேர்தலுக்கு ரெடியாக இருங்க இப்படி சொல்கிறதெல்லாம் அது வன்மத்தின் வன்மத்தோட வெளிப்பாடு. அது வார்த்தை வரக்கூடாது. அதுவும் பெரிய கட்சி தலைவர் வார்த்தையெல்லாம் ஒரு கவுந்துன்னு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ தானே வந்திருக்காங்க. நீங்களே 40-50 வருஷமாக ஆளும்போது நாங்கள் பொறுமையாக இருக்கணும். புதுசாக ஒரு ஆட்சிக்கு வரும்போது உடனே நீங்கள் கவுந்துன்னு நினைக்கிறா? நீங்கள் எவ்வளோ ஒரு அது வந்து எப்படி ஒரு பெரிய தலைவர் வாயிலிருந்து வருது? இது வரும்போது அவங்க நினைக்கிறாங்க இதனால் மக்கள்லாம் அப்படியே நம்ம சொல்லுக்கு அப்படியே சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்களும் அது கவுந்துன்னு நினைப்பாங்க, திரும்பவும் செல்வாக்கு கூடும். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து விஜய் சார் வந்த புதுசுல ரொம்ப இந்த மாதிரிலாம் ஆளுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் சிம்பத்தி கூடிருக்கும். இது வரைக்கும் அவரை விரும்பி ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி வேணும்னு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நெருக்கடி ஆளால் பண்ணும்போது இந்த அனுதாபம் இன்னும் ஒரு ஓட்டு வங்கி இன்னும் கூட்டிடும். ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அதையும் நம்ம ஏற்றுக்கணும் சார். ஏன்னா தொடர் மின்வெட்டு நடந்துக்கிட்டே தானே இருக்கு. அதுக்கான என்ன காரணம் கண்டுபிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு மின்வெட்டுக்கான காரணம் என்ன, ஏன் அடிக்கடி அங்கங்கே மின்வெட்டு வருது? இப்போ இது முன்னாடி திமுக ஆட்சி இருந்துச்சு, ஓகே, அவ்வளோ மின்வெட்டு இல்லை. அவங்க ஆட்சி இருக்க வரைக்கும் மின்வெட்டு இல்லை. இப்போது மின்சார பற்றாக்குறையும் இல்லை. இங்கே பற்றாக்குறையும் இல்லை. பற்றாக்குறை ஒரு சீசனில் இருந்துச்சு. இதே திமுக ஆட்சியில் ஒரு காலகட்டத்தில் மின் பற்றாக்குறை இருக்கும்போது அடிக்கடி மின் கட்டு வரும். அங்கங்கே சட்டம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 2006 2011. ஆமாம், சட்டம்லாம் வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு அறிவிச்சுப்பாங்க, நாளைக்கு இந்த ஏரியாவில் காலைல 9 மணிலேருந்து 6 மணிக்கு இருக்கான்னு அறிவிச்சுவாங்க. அப்போலாம் இருந்துச்சு 2 மணி நேரம் தொடர் மின்வெட்டு. ஆமாம், அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அது இப்போ பற்றாக்குறையாக வந்தது. இப்போ அது இல்லை. அப்போ இது கண்டுபிடிக்கணும், ஏன் மின்கட்டு வருது. நீங்கள் அரசு அனுமதியோட மின்கட்டு நிகழ்தா, இல்லை வேறு யாராவது மின்கட்டு பண்ணுறாங்களா? இது ஒரு சாதாரண கடந்து போக முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன எனக்கு விஜய் சார் ஆட்சிக்கு சப்போர்ட்டான்னு கேட்பாங்க. சப்போர்ட்டில் நான் அவங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன், இந்த அரசாங்கத்தை அறிவுறுத்துகிறேன், ஏன் மின் கட்டு வருது இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதல்ல பற்றாக்குறை இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இது வருது, யார் மின் கட் பண்ணுறது? மின் கட் பண்ணுறது யார்? இது யாரோட அனுமதியோட அந்த ஏரியாவில் மின் கட் பண்ணுறாங்க? மின் கட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு. நான் சொல்கிற நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லாததுனால நீங்கள் இத்தனை உங்களுக்கு கண்டுபிடிக்க லேட் ஆகுது. இதே கலைஞர் ஆட்சியாக இருந்தால் 2 நாள் கண்டுபிடிச்சிப்பாங்க யார் கட் பண்ணாங்கன்ட்டு. அவங்களுக்கு கட் பண்ணது யார், எதனால் கட் பண்ண முடிச்சு 2 நாள் கண்டுபிடிச்சிப்பாங்க அவங்க. இவங்களுக்கு அந்த சூட்சமும் அந்த இதெல்லாம் தெரியாதனால லேட் ஆகுது. ஆனால் மக்கள் இதனால் அதிருப்தி அடையாமல் இருக்கணும்னா உடனே மின்கட்டுக்கான விளக்கத்தை நீங்கள் அரசு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து மின்சார பக்கம் இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா பாலியல் குற்றங்கள் அதுவும் தொடர்ந்து நடந்தா இருக்கு, வாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் தன்னுடைய அறையிலையும் ஆகட்டும், அவர் வீட்லையும் தொடர்ந்து நடிகர்களை சந்திக்கிறது, புகைப்படம் எடுத்துக்கிறது, டெய்லி அதுவும் சந்திப்பு போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைலாம் அவர் கவனத்துக்கு போகுதா இல்லையா? அவர் படுக்க கூலா இருக்காரு அப்படின்ற ஒரு பிம்பமும் வெளிப்படுது சார். ஆட்சி வந்திருக்கிறாரு. இது இந்த வரவங்க சந்திக்கிறது வந்து முழு நேர நிகழ்வு இல்லை. அது நாங்களும் சந்திச்சிருக்கோம். அதுக்கான டைம் ஒதுக்குவாங்க. அப்போ அவருடைய ப்ரோக்ராமில் யார் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அவங்க சந்திக்கிறதுக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் கோட்டையில் போய் அங்கே அவர் அலுவலகம் சந்திக்கிற டைம், சில மீட்டிங், அவர் பல வேலைகள் போயிட்டுருக்கு. அதில் இந்த பிரபுகளை சந்திக்கிறது அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து அதிகமாக வெளியே வருது, விளம்பரப்படுத்தப்படும். அப்போ உங்களுக்கு இது வரவங்களை பார்த்துட்டே இருக்காரோ, சந்திச்சுட்டே இருக்காருங்கிறது வரும். ஏன்னா உங்களுக்கு பிரபலங்கள் ஒரு சிம்ரன் பார்க்குது, விஷால் பார்க்குறாரு, சிம்பு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பிரபலம் பார்க்கும்போது அது வந்து பத்திரிகையில் ஊடகங்களையும் அது கொஞ்சம் மிகப்படுத்துவாங்க, அது அதிகமாக பகிரப்படும். அப்போ அதனால இந்த கேள்வி. ஆனால் அது ஒரு போர்ஷன் தான்.
நீங்கள் முழு நேரம் இதாக இருக்காங்கிறது எனக்கு தோண வைக்கிறது, சில தோண வைப்பாங்க. அது மற்றெல்லாம் சில விட்டே இருக்காங்க. நமக்கு என்னென்னா இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது நம்ம வந்து இவர் வந்த உடனே இவங்க இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நடக்குது. அப்போ இதுக்கு தீவிரமாக அவங்க அரசு வந்து கவனம் செலுத்தணும். நான் சொல்கிறேன், கொலை கொள்ளை எல்லாமே இருக்கும். இந்த பாலியல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு ஆயிடுச்சு. போன ஆட்சிலையும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்திருக்கும், இங்கே அங்கெங்கேயாவது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது என்னன்னா நிறைய சிறுமிகள்லாம் கற்பழிக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்கும் போது அது ஒரு மற்ற மின்கட்டு அது இது எல்லாத்தையும் விட இதை சாதாரணமாக மக்கள் கடந்து போக மாட்டாங்க. அப்போ இதில் வந்து இது மக்கள் உணர்வுபூர்வமான விஷயம் இது. அந்த விஷயத்துக்கு விஜய் சார் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். நான் என்ன சொல்கிறேன்னா, சில சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் அரசு காவலுக்கு கொண்டு இது அரசு பொறுப்பு. ஆனால் பெண்களை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்கள் கடமை. நம்ம வந்து எல்லாத்துக்கும் அரசையும் காவல்துறையையும் எல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிட்டு போயிடக்கூடாது. இதில் வந்து நம்ம மக்கள் நம்ம குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் நீ அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன, காவல்துறை குறை சொல்லி என்ன, செத்து போச்சுல குழந்தை. அப்போ இந்த காலங்களும் மோசமாக இருக்குது. அப்படிங்கும்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் சரியாக கையாளலை அப்படிங்கிற அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு உயிர் விஷயம். ஒரு பெண்ணோட ஒரு சிறுமிக்கு என்ன கற்பனது, சிறுமிக்கு வந்து அது ஒரு 3 வயசு சிறுமியோ 8 வயசு சிறுமியோ அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு சாதாரண மக்களுக்கு போகும் சார், கட்சிக்காரன் சார். சாதாரண மக்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு ஆதங்கம் இருக்கும். இதில் வந்து அரசாங்கம் சொல்லுவாங்க இரும்பு கை கொண்டு அடக்கணும், இரும்பு கை கொண்டு அடக்கணுங்கிறது அது ஒரு டயலாக்காக போயிடக்கூடாது. கடந்தாச்சும் அப்படி தான். அந்த இரும்பு கை என்ன வச்சு தெரியாமல் போச்சு. அப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் போது விஜய் சார் இதில் கவனம் செலுத்தணும். நானும் சார் ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறாங்க, ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறாங்க, தற்கூரி கூட்டங்கிறாங்க, இவங்களாம் தான் ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கடந்து போக முடியாது. மக்கள் வெறும் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா 8% மேக்ஸிமம் 10% தான் ஓட்டு வாங்கிப்பாரு. ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா. இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க காரணம் ரசிகர் மட்டும் இல்லை. போன ஆட்சியிலும் அதுக்கு முந்தின ஆட்சியிலும் மாறி மாறி ஆண்ட ஆட்சியிலும் மேலே வெறுப்பு வந்து என்னடா அது அந்த விடயத்தில் ஓகே பூசாவதம் போட்டு பார்ப்போம், பூசாவத்துக்கு வரட்டும், அந்த அடிப்பில் போட்டால் தான் அதிக ஓட்டு வங்கிக்கு காரணம். அப்போ அந்த எண்ணம் இருக்குன்னு பாருங்க. ஒரு இவங்களே மாறி மாறி வந்திருக்காங்க, பூசாவதுக்கு கொடுப்போம்னு இது போட்டிருக்காங்களா, அவங்க வந்து நடுநிலையாக கவனிப்பாங்க. ஓகே, இந்த ரசிகர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ நான் அங்கே நடக்கல இங்கே நடக்கலான்ட்டு. எதிர்கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே இதை ஒரு ஆயுதம் எடுப்பாங்க. அவங்க ஒரு கவலையோட ஒரு இதோட எடுக்க மாட்டாங்க, இவரை தாக்குறதுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னு எதிர்கட்சியாக எடுப்பாங்க, கட்சிக்கு அரசியல்வாதிகளாம். ஆனால் பொதுமக்கள் பார்த்துட்டு இருப்பான், பேச மாட்டான். அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். அதைத்தான் ஃபஸ்ட்டு அரசியல்வாதி புரிஞ்சுக்கணும். உங்கள் கட்சிக்காரர்களுடைய வார்த்தைகளையோ எதிர்கட்சிக்காரங்களுடைய வார்த்தைகளையோ அவங்களுடைய பேச்சுக்களையோ இவங்களுடைய பேச்சுக்கள்லாம் விட பொதுவான மக்கள், பொதுவான குடிமக்கள் பேசாமல் குறைஞ்சிருப்பான். அவன் தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாகவே அவன் தான் அமைஞ்சிருப்பாங்க. அவன் தான் எல்லா ஆட்சி மாற்றத்துக்குமே காரணம் அவன் தான். நான் சொல்ல வரேன் சார், நான் சிலதெல்லாம் சில பேட்டியெல்லாம் பார்க்குறேன். ஒரு பக்கம் பாலியல் வன்முறை ஒரு பக்கம் வேதனை அடிச்சுன்னா, சில அரசியல்வாதிகளுடைய இந்த அறிக்கைலாம் இருக்குல்ல, அது ரொம்ப வேதனை அடிக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணு குழந்தைங்க பாதிக்கப்பட்டதோட கவலை வேதனையில் உங்கள் வார்த்தை வெளிப்படலை. விஜய் சாரை இந்த ஆட்சியை தாக்குறதுக்கு அதை ஆயுதமாக பயன்படுத்துறீங்க. நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய பேசும்போது தெரிஞ்சுக்கணும் சார், ஒரு அறிக்கை விடும்போது தெரிஞ்சுக்கணும் சார். நான் வேதனையோட பேசுகிறான்னா இங்கெல்லாம் கிண்டல் கேள்வியும் பேசக்கூடாது. நீங்கள் கிண்டல் கேள்வியை பேசுறதுக்கு எத்தனை நிகழ்வுகள் இருக்குது சொல்கிறாங்களே, ஓகே நடிகளை சந்திக்கிறாங்க, இதெல்லாம் கிண்டலாக பேசிங்க. இவருக்கு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்த டைம் இருக்குது, அது கிண்டலாக பேசுங்க. ஆனால் ஒரு குழந்தைகளும் பெண்களும் கற்பழிக்கப்பட்டு கொன்ன விஷயத்தை போயிட்டு நீங்கள் கேள்வி கிண்டலுமா அவரை விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள்
அதை ஒரு ஆயுதமாக தான் எடுக்கிறீங்க. கரெக்டு தானே? உங்களுக்கு வேதனை இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இவர் தாக்குறதுல உங்களுக்கு இன்னும் ஆதங்கம் இருக்கக்கூடாது. இல்லை, உங்களுக்கு உள்ள ஹாப்பி இருக்கு. பா கிடைச்சேன்டா, இன்னைக்கு கூட கற்பிச்சிட்டான், கிடைச்சி. இது ஒரு ஆயுதமா எடுத்துட்டு விஜய் அது அவர்கள் அயோக்கியத்தனம் சார். மிகப்பெரிய அயோக்கியத்தனம் சார். ஒரு பெண்ணை கற்பழிச்சதை விட இவங்க பட்டு அது ஒரு அயோக்கியத்தனம் சார். நீங்கள் ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக வந்தவன், ஒரு மக்களுக்கு பெண்களுக்கு பாதிப்புனா உண்மையான வேதனோட உண்மையான ஒரு இதோட இங்கே கேள்விகள் வர இருக்கும். நான் நிறைய கவனிக்கிறேன், நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. நக்கல் சொன்னீங்க வந்தீங்க, இந்த தோரணைகள் உனக்கு ரத்தம் கொதிக்கணுமே உனக்கு. நீ கேள்விகள், நீ இந்த அரசாங்கத்தை கேள்விகள் கரெக்ட். ஆனால் அது உண்மையான ஆதங்கத்தோட கவலையோட கேள்வி. ஒரு ஆயுதங்களுக்கு தாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்ட்டு தாக்காதீங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய அந்த லாங்குவேஜ், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய எல்லாமே அதையும் மக்கள் கவனிப்பான். அந்த வார்த்தையிலே தெரியும். இருக்குது. நாங்கள் உண்மையிலே பேசுகிறவங்க நான் பார்த்தேன் சார். நம்மளாம் நீங்களும் விட்டால் நான் விட்டால சார். கிண்டலாலாம் இந்த விஷயத்தை கிண்டலாம் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்காது. சீரியஸாக கேளுங்க. நான் கேள்வி இருக்கிறேன், கேள்வி கேளுங்க, சீரியஸாக கேளுங்க, கோபமாக கேளுங்க. இன்னும் நக்கல், எது நக்கல் பண்ணுறிய? குழந்தைய கற்பழிச்சது உங்களுக்கு வந்து அவ்வளோ கிண்டல கேள்வி கேட்குறா? யாராக இருக்கட்டும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? யாரை சொன்ன உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது தப்பு. அதனால் நான் சொல்கிறேன், விஜய் சாருக்கு சொல்கிறேன், கடந்த காட்சியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் வரும்பொழுது, நிகழ்வுலாம் நடக்கும் பொழுது அமைதியாக இருப்பாங்க முதலமைச்சர். எதிர்கட்சிகளாம் கத்தி கிடப்பாங்க. ஆனால் இது நீங்கள் இதில் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் விஷயம் பேச இருக்கணும். நீங்கள் எதுக்கு பேசலையோ இதற்கு நீங்கள் எவன் தப்பானவனோ, எவன் குற்றவாளியோ அவனை கண்டித்து கடுமையாக பேசுங்க. முதலமைச்சர் வந்து நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம பேசினா தப்பாயிருமோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கடுமையாக பேசி அவங்கள ஒரு கண்டனம் குரல் கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஐயா நம்ம ஆட்சி நடந்திருக்கே, எப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. அது கடந்த காலத்தில் நான் கடந்து வந்தாச்சு. விஜய் அவர்களுக்கு இன்னும் இந்த பயம் இருக்கா பேசுறதுக்கு? ஏன்னா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, விமர்சனம் வைக்க. பத்திரிகை சந்திக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம் சார். பத்திரிகை சந்திக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது அறிக்கை, நான் சொல்ல அறிக்கை. நீங்கள் வீடியோ பேசுங்க, வீடியோ போடுறோம்ல சார். இது வரைக்கும் விஜய் சார் போடாத வீடியோவா? வீட்டில் வீடியோ போடுங்க சார். பத்திரிகை சந்திக்க வேணாங்கிறேன். நீங்கள் பத்திரிகை சந்திக்கிறதுக்குன்னா ஏற்கனவே விஜயகாந்த் மேட்டரில் ஒரு பயம் இருக்கும், கண்டது கேட்பாங்க. அண்ணாமலை இன்னும் கேட்டுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அவர் சுபாவத்துக்கு எல்லாம் சமாளிக்கிறார். விஜயகாந்தோடைய சுபாவத்துக்கு எல்லாரும் சமாளிப்பார். இவருடைய சுபாவத்துக்கு சமாளிப்பாருங்கிறது அவருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் ஒரு சாஃப்ட் நேச்சர். ஆளால் கேள்வி வைக்கும்போது அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். எப்போ ஜெயலலிதா அவர்கள் இங்கே சந்திச்சாங்க? ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் எந்த பத்திரிகையாளர் சந்திச்சாங்க? இன்றைக்கி மோடி அவர்களும் பத்திரிகை சந்திக்கிறது இல்லையா? இங்கே அப்போ ஜெயலலிதாவை யாரும் கேட்கல, இவர் மட்டும் கேட்டுக்கிருக்காங்க. நான் பத்திரிகையாளர் சந்திக்காத தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இது நடக்கும்போது கட்சி நடந்தாலும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கணும், எச்சரிக்கை விடுக்கணும். அப்போ தான் பயம் வரும் சார். இப்போ எதிர்கட்சிகள்லாம் கத்திட்டே இருந்தால் அவங்களுக்கு பயம் வராது. குற்றவாளிகளுக்கு இந்த எண்ணம் உள்ளவர் இருப்பான்ல, நம்ம சந்தோஷப்படுத்தி ஒரு பொண்ணை கெடுத்துல அவங்க எண்ணம் இருப்பான்ல, எண்ணம் உள்ளவனுக்கு பயம் வரும். பயம் வர்றதுக்கு முதலமைச்சராக இருக்கிற குரல் கொடுக்கணும். நான் அதை எதிர்பார்க்குறேன் விஜய் சார். அவர் குரல் கொடுக்கணும், கண்டித்து வார்ன் பண்ணணும், எச்சரிக்கணும். இந்த மாதிரி நடந்தால் நான் இந்த அரசாங்கம் சும்மா விடாது அப்படின்னா அது சும்மா சொல்லாமல் அதுக்கு தண்டனை வந்து அந்த தண்டனை வந்து மக்கள் தெரியணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.